ஹலோ. சொல்லுடி. ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுடி. காலிலேருந்து செம்ம டயர்டு. வீட்டில் வேலை எல்லாமே நான் தானே பார்க்குறேன். ஆமாம் ஆமாம். அடப்படி. ஆமாம். உங்கள் வீட்லேயுமா? ஐயோ, எனக்கு ஒர்க்லாம் முடிஞ்சு, நான் வேலைலாம் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு சும்மா ஃப்ரீயாக தான் இருக்கேன். இப்போ தான் காலிலேருந்து சரியாக. ஆமாம் ஆமாம். சாப்பிட்டியா? ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஃபோன் பேசிட்டு இருக்கேன். என்ன ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க? நான் பார்க்குற நேரமெல்லாம் நீ ஃபோன் கை மாற்றேந்துட்டிக்கிற. அத்தை, இப்போ தான் நான் ஃபோன் பேசுகிறேன். அப்போ நேரம் என்ன ஒன்று? இல்லை, ஏதோ வேலை பார்த்தல, வேலை பார்த்துட்டு இருக்கிற. என்ன வேலை பார்த்த? பாத்திரம் கழுவி. பாத்திரம் அள்ளி போட்ட ஓடி அப்படியே கிடக்கு. இல்லை, கழுவிட்டேன். இங்கே வாரு, பிள்ளைய ஊட்டிய புழங்கினோடி வீடு வாசல் கிடக்கிற லட்சணத்தை பாரு. நீ எல்லாம் பேசாத. முதல்ல உடம்புல சால் எடுத்து போடு. என்ன பழக்கம்? உங்கள் ஊரில் தெரிஞ்ச மாதிரியே இங்கே இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். தொண்டை தண்ணியை வாங்குறதுக்குன்னே கொண்டாந்து விட்டுருக்கேன். வீணா போனேன். ஐயா. அத்தை, இப்போ தான் பேசுகிறேன். நான் எனி டைம் எங்கே பேசுகிறேன். வீட்டில் இருக்க வேலையை முடிச்சுட்டு நான் பேசுகிறேன். வேலை முடிச்சிட்டோம்ங்கிற உன் காலடியை பாருடி. வீட்டுக்குள்ளே இருக்கேன், அதனால சால் போடாமல் தெரியும். இதில் என்னத்தான் இருக்கு? ஏன் ரோட்டில் இருக்கு வீடு. ரோட்டில் போகிறப்பறம் பார்த்து அசிங்கப்படுத்திட்டு போவாளுங்க. உனக்கு ஒன்றுமே இல்லை, வித்தையும் இல்லை, கிருவையும் இல்லை. நாங்கள் அப்படி இல்லை. முறையா பாரு, வீட்டில் உள்ள வேலையை பாரு. போ, வீடு வாசல கூடி தள்ளு. போன கையில் எடுக்கிற பார்த்தானா நறுக்கி முடியும். நறுக்கி போ. எங்கள் வீட்டில் கொஞ்சம் லூஸில் விட்டோம்னு வைவே, எல்லாரும் லூஸ் ஆகி பெரிய புள்ளியண்டுன்னு உச்சியில் உட்காந்துருப்பேன் நீ. வேற எப்போ வேற பிள்ளைங்க லட்சணம் கிடையாது. எந்த நேரமும் கொத்துக்கடையில் கொத்திக்கிட்டே தான் இருக்கேன். அப்போ அடங்குது இல்லை. என்ன சென்ம மாதிரி இல்லைப்போ. அத்தா ராஜி, ஏய் தண்ணி வந்துட்டு வா. கேட்கப்பே போன பார்த்துக்கிட்டே நோண்டிக்கிட்டு இருக்காத. போ, தவச்சா தண்ணி கொடுக்குறதுக்கு போனை நோண்டிக்கிட்டே இருக்க. இனிமேல் போன் எடுக்கிற பார்த்தனா அப்புறம் பார்த்துக்கோ. மரியாதைனா கிலோ என்ன விளைய நோட்டுக்கிட்டு என்ன நேரத்தில் மூதியை. ஏய், உன்னையே தாண்டி சொல்கிறேன். என்னத தண்ணி தானே தக்கிட்டிய? ஆமா, எங்க வண்டியா கொடுக்குற? செம்பு வாங்குறக்கு, டம்ளர் வாங்குறக்கு ஒரு ஆள் வேணுமா? கொடுங்க. சரி கொடுங்க. புடுங்கி வீசிடுவேன். நொறுக்கி முடியாம பாத்துக்க. பைய போன் வாங்கி கொடுத்தவொன்னே இங்க ஒரே வாக்கில் ஆட்டம் போடுற அவருக்கு. இந்தாடி போனை வச்சுட்டு அடுப்படியில் பார்க்குற வேலையை பாருடி. பய வந்துருவேன். போடணும். குழம்பெல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். பாத்திரங்கள் வீட்டு எல்லாமே பண்ணிட்டேன். டீ போட்டியா? டீ 4 மணிக்கு தான் போடுவாங்க. இப்போ மணி 2 தானே. வந்துருவேன் இல்லை உன் புரிச்சேன். இப்பயே போட்டு வச்சுருவா? போட்டு வை. வந்தவொடனே சுட வச்சுட்டு கொடுக்கலாம். எனக்கு எப்போ தான் கொடுப்பேன்? 7 மணிக்கு தான் கொடுப்பியா டீ? தரேன். இது என்னடி பிறவி? அத்தை, போட்டுறத டீ போடுறத. என்னத்த சொல்றது? இதுவே போட்ட அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியா இருக்கு. அதை செய்யணும் இப்படியே நோண்டணும். இந்த பொம்பளை நம்ம நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்குது. சி, இந்தாங்க. என்னம்மா அது? டீ உனைய போடத்தானே சொன்னேன். ஆமாம், டீ குடிக்கிறேன்னு சொன்னீங்க. மணி என்னப்போ? 2. எத்தனை மணிக்கு டீ குடிப்பாங்க? 4 மணிக்கு. அப்புறம் போட்டு வை, உன் புருஷன் வந்துடுவேன், கொடுக்கணும் தானே சொன்னேன். இல்லத்த, எனக்கு எப்போ டீ கொடுப்பா? 7 மணிக்கா கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டியா, அதனால எடுத்துட்டு வந்தேன். அம்மா போடுவேன், போ. நீ போடுறதுக்கு தான் 3 நாள் ஆகும்ல, அதனால இப்போவே போட சொன்னேன். அப்போ நீ காலையில போட்டு வச்சுட்டே அவருக்கு, அப்படித்தானே? ஐயா அத்தா, இப்போதான் சத்தியமா போட்டேன். காலையில் எங்கே நான் போட்டு வச்சேன்? இப்போதான் சொன்னேன், சொன்ன நிமிஷத்துக்குள்ள எடுத்துட்டு வரேன். இப்போ காலையிலே போட்டு வச்சுட்டேன். 7 மணிக்கு டீயை போட்டு தூக்கி வச்சிருக்கேன். இவ இந்த நேரம் பார்த்தாலும் லொல்லுன்னு இருக்கா. போட்டு வச்சுட்டோம்னாக்கா இவ கேட்கும்போது சுட வச்சுட்டு கொடுத்துடலாம்னு. இல்லத்த, நான் என்ன சொல்றேன், இப்போ டீ குடிக்கணுங்கிறதுல கேட்குறீன்னு சொல்லிட்டு காலையில் இருக்க சூடு பண்ணி தரேன். இதை தாண்டி நானும் முதல்ல சொன்னேன். இப்போ நீ சொன்னா தாண்டி நானும் சொன்னேன். இப்போ நீங்கள் நைட்டு 7 மணிக்கு 4 மணிக்கு டீ குடிக்கிறியா? ஓகேயா, நான் போட்டு வச்சுறேன். ஹஸ்பண்ட் வேணுமுனே பண்றேன்னு நினைக்கிறேன். இல்லத்த, ஒரு நாளைக்கு இந்த பயலை ஆஃபீஸை லீவை போட்டுட்டு வீட்டில் இருடான்னு சொல்லணும். அப்போதான் நீ கொட்ட அடங்குவ. தெரியாதனமா கொண்டாந்து என் தலையில கட்டி வச்சுக்கிட்டு பாய் இறப்பேன் போயிட்டானேத்தா. அத்தை கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன்.
ஏன் எப்போ பார்த்தாலும் என் மேலே ஏதாவது இது பண்ணிட்டே இருக்கீங்க? அவன் நான் சொல்கிறத நீ எதுவுமே செய்ய மாட்டேங்கிறேன் பாரு. இந்த சேர் கிடக்கிற பாரு, அந்த ஸ்டூல் கிடக்கிற பாரு, உன்னை மேலே தோமாலை போடுன்னு சொன்னேன் போட்டியா? இந்த தூக்கி இங்கே போட்டிருக்க. அப்போ என்ன ஒரு மரியாதை கொடுக்குறா நீ மாமியாளுக்கு? அட உனக்கு தான் தெரியலை, நான் சொல்கிறேன்ல, அதனால எடுத்துக்கணும்ல. சொல் புத்தியும் இல்லை, தன் புத்தியும் இல்லை அப்படின்னா அப்புறம் உன்னை என்ன வச்சு குடும்பம் நடத்துறது? ஒத்த பிள்ளைய பத்து இப்படி சீப்படா வச்சிருக்கானேப்பா. எல்லாம் பொம்பளை பிள்ளையா நீ? சரி விடுங்க விடுங்க. விடிஞ்சா எந்திரிச்சா உன் கூட கூவுறதே வேலையா போச்சு எனக்கு. ரூம்குள்ளே போயிடுறேன். ஆமா போய் பூட்டிக்கப்பா. அத்தா நீ கன வேலை பார்த்து பிடிங்கி குமிச்சு விட்ட, போய் பூட்டிக்கிட்டு இரு. என்னத்த சொல்றது போ. நான் அப்படியே கத்தி தொண்டை தண்ணியை போய்க்கிட்டு போக வேண்டியதே.